வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி மர்லேனா சிங்குக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த அதிஷி மர்லேனா சிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியில அவங்க அமைச்சரா இருக்கிறாங்க. கல்வி, அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம், கல்ச்சர் அண்ட் டூரிசம், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இது போன்ற துறைகளை அவங்க கையாளுறாங்க. இவங்க ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல பாஜக திட்டமிட்டு சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுட்டு இன்னும் என்ன ஒரு படி மேல போய் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு டெய்லி தொடர்ந்து பாஜக தரப்புல இருந்து மிரட்டல் வருது. முக்கியமான நபர்கள் மூலமா எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க உங்களுக்கு 25 கோடி தரோம், 30 கோடி தரோம், நீங்க ஆம் ஆத்மி கட்சியை விட்டுட்டு பாஜகவுக்கு சேருங்க. அப்படி இல்லைன்னா இடி உங்கள் வீட்டுக்கும் வரும், உங்களையும் அரசு செய்ய நேரிடும் அப்படின்னு பாஜக எங்களை தினம் தினம் மிரட்டுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை ஒட்டிதான் எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இன்னைக்கு மீண்டும் ஒரு பிரஸ் மீட் வச்சு அதிஷி என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிவிப்பு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தவித அடிப்படை தரவுகளும் இல்லாம ஒரு அப்ரூவருடைய வாக்குமூலத்தை வைத்து மட்டும் ஒரு சிட்டிங் சிஎம் ஆன அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்றாங்க. இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஏதுன்னு கேட்கல. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறை வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏஜென்சியுமே எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தான் இயங்கும். அப்பெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது? சனநாயகத்திலே இல்லாத அளவுக்கு இந்த 76 வருஷத்துல ஒரு சிட்டிங் சிஎம் கரெக்டா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு சில வாரங்களுக்கு முன்னால அரெஸ்ட் பண்றாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன் அப்படின்னு எனக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஏன்னா பாஜக எம் மேல டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவதூறா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோன்னு என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அனுப்புன ஷோகாஸ் நோட்டீஸ் இவங்களுக்கு காலையில மெயில்ல 11:15 தான் வந்திருக்கு. ஆனா காலையில 9 மணில இருந்தே கோதி மீடியாவிலும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ அவங்க வெளிப்படையாக பதிவிட்டு அந்த செய்தியை வைரல் ஆக்குறாங்க. அப்ப எனக்கு மெயில் வருதுக்கு முன்னால எப்படி மீடியா கையில அந்த மெயில், அந்த நோட்டீஸ் போச்சு? அப்ப யார் அனுமதியோட இவங்க வெளியிட்டாங்க? இவங்க வெளியிட்ட சில மணி நேரங்களுக்கு அப்புறம் தான் எனக்கே மெயில்ல அந்த நோட்டீஸ் சேருது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருடைய ஏவல் துறையா செயல்பட்டு இருக்கு? இவ்வளவு நாள் இடி, சிபிஐ, ஐடி தான் இவங்களுடைய ஏவல் துறையா இருந்தது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியது. அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்காக மணி ட்ரெயிலோ இல்ல எந்த விதமான ஃபேக்சுவல் எவிடன்ஸோ இன்னைக்கு இடி பிரசன்ட் பண்ணல அப்படிங்கறதா உண்மை. இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்லயே கேக்குறாரு, நீதிபதியை பார்த்து கேக்குறாரு. எவனோ ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, சரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு வாக்குமூலம் நான் அமித்ஷாவையோ மோடியோ எதிர்த்து நான் கொடுத்தேன்னா என்னுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில மோடியோ அமித்ஷாவையோ நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. அதற்கு நீதிபதி கிட்டையும் பதில் இல்ல, எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்டையும், அரசாங்க வக்கீல் கிட்டையும் பதில் இல்ல. இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். அப்ப லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு சில வாரங்கள் முன்னால ஏன் பிஜேபி இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக எந்த அளவுக்கு ஊழல்ல திளைக்குது அப்படிங்கறத இன்னைக்கு காமன் பீப்புளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கூட பாஜக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. அந்த டைவர்ஷனை கிரியேட் பண்றதுக்கு தான் ஊழல் குற்றச்சாட்டுல சிட்டிங் சிஎம் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பாருங்க நாங்க எவ்வளவு நேர்மைவாதிகள், எப்படி ஊழலுக்கு எதிராக நாங்கெல்லாம் போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை ஆம் ஆத்மி கட்சி வைக்குது. எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கு. ஒரு திமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு, ஆர்ஜேடி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு.
எல்லா எதிர்க்கட்சிகள் மீதும் இது போன்ற நடவடிக்கைகள்ல பாஜக ஈடுபட்டிருக்கு. ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி மேல இவ்வளவு தீவிரமா இந்த வன்மத்தை பாஜக காட்டுதுன்னா என்ன காரணம்? இவ்வளவு தீவிரமான ஒரு வன்மத்தை மற்ற எதிர்க்கட்சிகள் மீது இதுவரைக்கும் பாஜக காட்டல. ஆனா ஆம் ஆத்மிய டோட்டலா காலி பண்ணணும்னு நினைக்குது. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லார் மீதும் வழக்கு போட்டு கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஐடியாலஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களை ஆம் ஆத்மி ஆதரிச்சது. ஆர்டிகல் 370 இவங்க ஆதரிச்சாங்க. ராமர் கோவில் வழக்குல வந்த தீர்ப்பை ஆம் ஆத்மி ஆதரிச்சது. இப்படி பல விஷயங்கள்ல ஆம் ஆத்மி பாஜகவுடைய கொள்கைகளை ஆதரிச்சுதான் செயல்படுது. இந்து கலாச்சாரத்துக்கு ஆம் ஆத்மியும் முக்கியத்துவம் கொடுக்குது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர் ஹிந்துத்துவ ஐடியாலஜி இருக்கு இல்லையா, இந்த ஹிந்து முஸ்லிம் இந்த பைனரி ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தீவிர ஹிந்துத்துவ சிறுபான்மையினர் வெறுப்பு, அந்த ஒரு கோர் ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த அரசியல் ஏன் நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஐடியாலஜிக்கலா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவங்களோட ஓட் பேங்க்கும் சிமிலரா இருக்கும். இவங்களோட டார்கெட் பாப்புலேஷன், இவர்களுடைய வாக்கு யாரை நோக்கி இவர்களுடைய அரசியல் இருக்கிறதோ அந்த ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட் பேங்க் தான். அப்போ வரக்கூடிய தேர்தல்கள்ல மெல்ல மெல்ல பாஜகவுடைய ஓட் பேங்க ஆம் ஆத்மி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற பயம்தான் இன்னைக்கு ஆம் ஆத்மியை நோக்கி இவ்வளவு பெரிய ஒரு தீவிரமான ஒரு முயற்சியை பாஜக கையில எடுக்கக்கூடிய முக்கியமான காரணம். 2014-19 தேர்தல்ல, லோக்சபா தேர்தல்ல பாஜக பெருவாரியான வாக்குகள் பெற்று டெல்லியில எல்லாம் வெற்றி பெற்றாங்க. ஆனா அதே டெல்லியில நடந்த 2015-2020 அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி பெருவாரியான வாக்குகளை வாங்கி அவங்க வெற்றி பெறாங்க. வாக்களித்தது ஒரே மக்கள் தான். அப்ப ஈஸியா அந்த வாக்குகளை பிட்வீன் தெம் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அப்போ இந்த முறை லோக்சபா எலெக்ஷன்ல இந்த வாக்கு டிரான்ஸ்பர் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் பாஜகவை பிடிச்சு ஆட்டுது. இது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வருடமே ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுருச்சு. இவ்வளவு நாள் பிஜேபியோட நரேட்டிவ் என்னவா இருந்தது? பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது. காங்கிரஸ் முக்த் பாரத்தை நாங்க ஏற்படுத்துவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கறத தாண்டி பிஜேபி காங்கிரஸ் இல்லாம என்ன தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு நிக்குது. டெல்லியை தாண்டி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. பஞ்சாப் எலெக்ஷன்ல 2017 பிரதான அப்போசிஷன் பார்ட்டியா உட்கார்ந்தாங்க. 2022 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோவா தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்றாங்க, அசாம் தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்படி மற்ற மாநிலங்களையும் நோக்கி ஆம் ஆத்மி தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் பாஜக காங்கிரஸ்க்கு நாங்க மாற்று, நாங்க தான் தேர்டு, நாங்க வி ஆர் தி ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கையில எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவுடைய வாக்கு வங்கியில ஆம் ஆத்மியால ஒரு பெரிய ஓட்டைய கிரியேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர்களுடைய தீவிர இந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட பாஜகவுக்கு ஆம் ஆத்மி எவ்வளவோ தேவலப்பா, இவங்களை இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் இல்ல பிரிவினைவாதம் பேச மாட்டேங்கிறாங்க. தீவிர வெறுப்பு அரசியல் பிடிக்காத இந்துக்கள் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவர்களுக்கும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எங்க தன்னுடைய ஓட் பேங்க டெல்லியில மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி நமக்கு ஆப்பு வச்சிருமோ அப்படிங்கிற பயத்துலதான் இன்னைக்கு இவ்வளவு கடுமையாக ஆம் ஆத்மி கட்சியை நோக்கி இவங்க இறங்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணா உடனே அவர் ரிசைன் பண்ணிடுவாரு அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணல, உள்ள உட்கார்ந்துகிட்டே ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால இருந்து அவர் ஆட்சி நடத்துறாரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டெமோக்ரஸில இப்படி நடக்குது. ஒரு சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, உள்ள இருந்து அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இது உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. ஜெர்மனியில ஆரம்பிச்ச யூஎஸ், யூகேன்னு உலக நாடுகள் சொல்றாங்க இந்தியாவில சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க.
இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாக நடக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம், நம்புறோம். இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஐநாவே வந்து அறிக்கை கொடுக்குது. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு, இந்த போக்கெல்லாம் சரியில்லை, நாட்டுல நேர்மையா நியாயமா தேர்தல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து அவங்க ஐநா கொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க என்ன எதிர்பார்த்து இதை செஞ்சாங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணோம்னா அவர் ரிசைன் பண்ணிடுவாரு, அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய அங்க தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவோம்னா ஆட்சி கவிழ்ந்துரும். ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மோடஸ் ஆபரண்டிய மத்த மாநிலங்களையும் இவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவங்களே கிடையாது. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, சிட்டிங் சிஎம் கைது பண்றோம்னு நினைக்கிறவங்க, ஒரு டெல்லியில செய்யக்கூடியவங்க, ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மற்ற மாநிலங்கள்ல இதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ this is an open threat to all opposition chief ministers. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். ஒரு மம்தா பானர்ஜிக்கு நடக்கலாம், ஒரு பினராயி விஜயனுக்கு நடக்கலாம், ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு நடக்கலாம், ஒரு சித்தராமையாக்கு நடக்கலாம். This is an open threat to democracy. வெளிப்படையா அச்சுறுத்துறாங்க. எங்களுக்கு ஆதரவா நீங்க இல்லைன்னா, எங்களுக்கு அடங்கி நீங்க இல்லைன்னா, நீங்க சிஎம்ஆ இருந்தாலும் தூக்கி உள்ள வைப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நேத்து இன்னொரு செய்தி ஊடகத்துல ஒரு செய்தி வருது, 417 இடத்துல பாஜக நிப்பாட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ்ல 116 பேர் பாத்தீங்கன்னா மத்த கட்சியில இருந்து வந்து சேர்ந்தவங்க. அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் மாற்று கட்சியில இருந்து இங்க வந்து கட்சி தாவனவங்களுக்கு இவங்க சீட் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? எலெக்ஷன் ஜெயிக்கணும். அதுக்கு யார கேண்டிடேட்டா நிறுத்தினாலும் பரவாயில்ல, அங்க வின்னிங் பாசிபிலிட்டி அந்த கேண்டிடேட்டுக்கு இருந்ததுன்னா, அது எதிர்கட்சியை சேர்ந்த கேண்டிடேட்டா இருந்தா அவங்கள ஒரு டீம் மிரட்டி உள்ள வர வைப்போம், இல்ல காசு கொடுத்து வர வைப்போம், எப்படியாவது அவங்களை கட்சி தாவ வைப்போம். நேத்து கர்நாடகால நடந்திருக்குங்க. ஒரு காங்கிரஸ் தலைவரை அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ கொண்டு போய் 2 நாள் தன்னுடைய ஆபீஸ்ல அடைச்சு வச்சு மிரட்டி இருக்கிறாரு, வந்து எங்க கட்சியில சேருங்கன்னு. வலுக்கட்டாயமா அவர் மேல பாஜக துண்டை போத்தி போட்டோ எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்களை வைரல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வெளியில வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, 2 நாளா என்ன பூட்டி வச்சு என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாங்க அப்படின்னு. மேடையில ஒரு பாஜக தலைவர் கொஞ்ச நாள் முன்னால பேசுறாரு, நான் பாஜகவுல வந்து சேர்ந்துட்டேன், இனிமேல் இடி கிட்ட இருந்தோ சிபிஐ கிட்ட இருந்தோ ஐடி கிட்ட இருந்தோ எனக்கு போன் வராது, இனிமேல் தான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மேடையில பேசுறாரு ஒரு பாஜக தலைவர். அப்போ இவங்க இந்த மாதிரி உருட்டி மிரட்டி இருக்க மாட்டாங்க, காசு கொடுக்கறோம்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, ஈடிய வீட்டுக்கு அனுப்போன்னு மிரட்டி இருக்க மாட்டாங்க. என்ன நிச்சயம்? அப்ப நியாயமா எலெக்ஷன் கமிஷன் யார கேள்வி கேட்கணும்? குற்றச்சாட்டு சொன்ன நபர்லயே கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு குற்றம் சொன்ன அமைச்சருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புது எலெக்ஷன் கமிஷன். எந்த அளவுக்கு இன்னைக்கு சனநாயகத்தை செல்லரிச்சு போக வச்சிருக்கு இந்த பாஜக அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் உதாரணம். ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இவங்க இவ்வளவு தூரம் அச்சுறுத்துறாங்கன்னா மக்களுடைய நிலைமையை என்ன யோசிச்சு பாருங்க. மக்கள் மீது இவங்களுக்கு என்ன பெருசா அக்கறை இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க போய் ஓட்டு போடும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் உங்க கண்ணு முன்னால ஓடணும். ஒரே நிமிஷம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே நம்மளால மாத்த முடியும். இந்த வாய்ப்பை விட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது.